அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் சென்னை வானகரத்தில் இருக்கக்கூடிய திருமண மண்டபத்தில் தொடங்க இருக்கிறது. அதற்காக இபிஎஸ் வருகை தந்திருக்கிறார். அதே போல ராஜேஷ், இந்த அரங்கத்திற்கு, இந்த கூட்டத்திற்கு நிறைய நிர்வாகிகளும் அதிகமா வந்ததுனால அந்த இடத்துல கூட்டம் அலைமோதுறதுனால தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கு. அது தொடர்பான விவரங்கள். நிச்சயமாக அதிமுக பொதுக்குழு என்று சொன்னாலே எப்போதுமே கூட்டம் அலைமோதும். அதே போல அவர்களுடைய நிர்வாகிகள் மட்டுமே, அதாவது செயற்குழு மற்றும் பொதுக்குழு நிர்வாகிகள் மட்டுமே 3000 பேர் இருக்கிறார்கள். இது தவிர ஆயிரக்கணக்கான நபர்கள் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தங்களுடைய அந்த பொதுக்குழு, கட்சியினுடைய பொதுக்குழுவை காண்பதற்காக ஆர்வத்தோடு வருவார்கள். அவர்களுடைய மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் வாகனங்கள் ஏற்பாடு செய்து கொடுத்து கூட்டத்தை காண்பிக்க வேண்டும், தங்களது மாவட்டத்திலிருந்து இத்தனை நபர்கள் வந்தார்கள் என்று காண்பிக்க வேண்டும் என்பதற்காக பலரும் போட்டி போட்டு அழைத்துக் கொண்டு வருவார்கள். அப்படியே வந்திருக்கக்கூடியவர்களின் ஏராளமானோர் இருக்கின்றார்கள். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மண்டபத்தினுடைய நுழைவாயிலுக்கு வந்து இறங்கி அவர் உள்ளே செல்ல முற்பட்ட போது கடுமையான தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவலர்கள் இந்த அட்டை வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் உள்ளே செல்ல வேண்டும், அதாவது அதிமுக செயற்குழு அல்லது பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய நபர் மட்டும்தான் உள்ளே செல்ல வேண்டும், மற்றவர்கள் உள்ளே அனுமதி கிடையாது என காலை 6 மணி முதலே கடுமையான ரெஸ்ட்ரிக்ஷன், கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவரும் அடையாள அட்டை பரிசோதனை செய்யப்பட்டு வந்திருக்கக்கூடிய நபர் உண்மையிலேயே அதிமுகவினுடைய பொதுக்குழு அல்லது செயற்குழு உறுப்பினர் தானா என்பதை உறுதி செய்த பின்னரே உள்ளே செல்ல அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வந்தபோது அவருடைய வாகனம் உள்ளே செல்ல முற்பட்ட போது அந்த வாகனத்தோடு சேர்ந்து நூற்றுக்கணக்கான தொண்டர்கள், நிர்வாகிகள், பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர் அல்லாதோரும் சேர்ந்து உள்ளே செல்ல அவர்கள் முற்பட்டனர். அதன் காரணமாக தொடர்ந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அந்த தள்ளுமுள்ளுவின் காரணமாகத்தான் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பிறகு அவர்கள் அனைவரும் உள்ளே வந்துவிட்ட காரணத்தினால் தற்போது அந்த பரபரப்பு, சலசலப்பு எல்லாம் குறைந்திருக்கின்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இந்த பொதுக்குழு நடைபெறக்கூடிய மண்டபத்திற்கு உள்ளே வந்திருக்கின்றார். இந்த இடத்தை பொறுத்தவரையிலே 2 அரங்குகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது செயற்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கு தனி, பொதுக்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய அரங்கு தனி என 2 அரங்குகளாக தனித்தனியாக பிரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது. செயற்குழு கூட்டம் நடைபெறக்கூடிய இடத்திலே அந்த செயற்குழு உறுப்பினர்கள் சுமார் 300 பேர் இருக்கக்கூடிய நிலையில அவர்கள் மட்டும் தற்போது அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். வழக்கமாக முதலில் செயற்குழு, அதனைத் தொடர்ந்து பொதுக்குழு, இப்படிதான் அதிமுகவை பொறுத்தவரை நடைபெறுவது நடக்கும். எனவே அந்த அடிப்படையிலே செயற்குழு கூட்டமானது முதலில் நடைபெற இருக்கிறது. அதற்கான உறுப்பினர்களாம் அவரவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இருக்கையிலே அமர்ந்து விட்ட நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் மேடையிலே அமர இருக்கிறார். அவரோடு 5 முக்கிய நிர்வாகிகளும் அமர இருக்கிறார்கள். செயற்குழு கூட்டத்திலே சுருக்கமான விஷயங்களை பேசி முடித்துவிட்டு அதன் பிறகு விரிவாக பொதுக்குழுவிலே பேச இருக்கிறார்கள். எனவே அது என்னென்ன விஷயங்கள் என்பதையெல்லாம் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நமக்கு நியூஸ் தமிழுக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்பது இந்த பொதுக்குழுவினுடைய முக்கிய நோக்கம் எடப்பாடி பழனிசாமி, அதிமுகவினுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அனைத்து கொடுப்பது, அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேவையான கூட்டணி அமைப்பது, வேட்பாளர்களை தேர்வு செய்வதற்கான அந்த அதிகாரத்தை கொடுப்பது, அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசினுடைய செயல்பாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்ற இருக்கிறார்கள். குறிப்பாக 8 மாவட்டங்களில் பெய்த கனமழையில் தமிழக அரசின் செயல்பாடு திருப்திகரமாக இல்லை என்றும் இந்த நிவாரண உதவித்தொகை என்பது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் வழங்க வேண்டும், சில மாவட்டங்களில் பகுதி பகுதியாக வழங்கப்பட்டிருக்கிறது, இதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கண்டித்தும் தீர்மானம் நிறைவேற்ற இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல மத்திய அரசிடம் கோரிக்கைகள் வைத்தும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.